கொத்தம்பட்டியில் அங்கன்வாடி மையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் அருகே கொத்தம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திங்கட்கிழமை மதியம் 12:30 மணி அளவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமர் மந்திரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசு ஊழியர் எல்லாமே RSS இயக்கத்தை சேர்ந்து செயல்படலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மத்திய அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தோடு சேர்ந்து நீங்க செயல்படலாம் அது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு பிரதமர். இதுக்கு திண்டுக்கல் எம்பி இவர் திண்டுக்கல் எம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது சரியான முறை இல்லை. ஒரு சம்பந்தப்பட்ட எது அரசு ஊழியர்கள்னா எந்த கட்சி எந்த சமுதாயத்தையும் எந்த சங்கத்தையும் சாராமல் இருக்கிறது தான் அரசு ஊழியர்கள் கடமை, நடுநிலையாக இருக்கிறது. இது முழுமையாக என்னன்னு தெரியாது. ஆனாலும் அப்படி இருந்திருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியது. ஜீவோவை போட்டிருக்காரு. அதான் அப்படி இருந்தால் அது தவறு. அப்படி போடக்கூடாது. இதை ஒரு மதத்தை வளர்க்குறதுக்குள்ள சூழ்நிலையாக இருக்கும். ஒட்டு ஒழுங்கு இல்லைங்கிறதுக்கு புள்ளி விவரத்தோடு நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதத்தில் இந்த 3 வருஷத்தில் இந்த 1 மாதத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில் என்பது தான் அதிமுகவின் நிலை. அது மாற்றப்படணும்னு சொல்கிறாங்க. அது இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த கொலைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கொள்ளைகள் கற்பழிப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை கண்டிப்பது அதிமுக கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற காரணத்தில் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் கண்டிச்சுக்கிட்டு இருக்கார்.